Honorable P. Satyalingam, you have 20 minutes. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் எங்களுடைய பிரதேசங்களிலே காணப்படுகின்ற முக்கியமான சில பிரச்சனைகள் தொடர்பாக இந்த சபையிலே பேசலாம் என்று எண்ணியிருக்கின்றேன். எங்களுடைய மாவட்டத்திலே விவசாயமும் கால்நடை வளர்ப்பும் முக்கியமான ஒரு மக்களுக்கு வருமானம் ஈட்டுகின்ற தொழிலாக இருக்கின்றது. எங்களுடைய விவசாயிகளை பொறுத்தவரையிலே பல சவால்களுக்கு மத்தியில், அது காலநிலையாக இருக்கலாம், பொருளாதார சவால்களாக இருக்கலாம், அல்லது தங்களுடைய விவசாயத்தை பாதுகாப்பதற்கு காட்டு விலங்குகளாலே ஏற்படுத்தப்படுகின்ற சவாலாக இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் மீறி தாங்கள் உற்பத்தி செய்கின்ற அந்த உற்பத்தி பொருட்களை நியாயமான விலைக்கு சந்தையிலே விற்பனை செய்வதற்கு எங்களுடைய பிரதேசங்களிலே மிகவும் குறைவான வசதிகள் காணப்படுகிறது. அந்த வகையில் தான் கடந்த 2014ஆம் ஆண்டு நான் மாகாண சபையில் இருந்தபோது அப்போதிருந்த அரசாங்கத்திடம் நாங்கள் ஒரு வேண்டுகோளை விட்டோம். அதாவது வவுனியா மாவட்டத்திலே விவசாயிகள், குறிப்பாக மரக்கரை செய்கையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை நியாயமான விலைக்கு விற்பதற்காக ஒரு பொருளாதார மத்திய நிலையத்தை எங்களுடைய வவுனியா மாவட்டத்திலே நிறுவ வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கைக்கு அமைவாக 260 மில்லியன் ரூபாய் அந்த நேரத்திலே இருந்த அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்டது. அந்த பொருளாதார மத்திய நிலையத்தை எங்கு அமைப்பது என்பது தொடர்பான இழுபறைகள் இருந்த போதும் இறுதியாக அந்த பொருளாதார மத்திய நிலையம் வவுனியாவிலே அமைக்கப்பட்டு 263 மில்லியன் ரூபாய் செலவிலே 2018ஆம் ஆண்டு அந்த பொருளாதார மத்திய நிலையத்தினுடைய கட்டுமான பணிகள் முடிவுற்றிருந்தது. அந்த பொருளாதார மத்திய நிலையத்தினுடைய முழுமையான அதை கட்டிய அமைச்சு கிராமிய பொருளாதார அமைச்சு. இப்போதும் அந்த கிராமிய பொருளாதார அமைச்சுக்கு கீழே இயங்காத ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக அந்த நேரத்திலே 263 மில்லியன் என்பது இப்போது 700-800 மில்லியன் தற்போதைய பெறுமதி பணம். கடந்த 7 வருடங்களாக 52 கடை தொகுதிகளை கொண்ட அந்த பொருளாதார மத்திய நிலையம் என்ன நோக்கத்துக்காக கட்டப்பட்டதோ அந்த நோக்கத்துக்காக விடுவிக்கப்படாமல் பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டு இன்றும் மூடிய ஒரு பொருளாதார மத்திய நிலையமாக காணப்படுகிறது. ஆனால் எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தியை, தங்களுடைய உற்பத்தி பொருட்களை ஒரு நியாயமான விலைக்கு அதை விற்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. அந்த விடயத்தை இந்த அரசாங்கத்தினுடைய கவனத்துக்கு நான் கொண்டு வருகிறேன். எங்களுடைய விவசாயிகள் தங்களுடைய உற்பத்தி பொருட்களை தரமான வகையிலே அவர்களுக்கு வேண்டிய அந்த விலையிலே விற்கக்கூடிய அந்த ஏற்பாட்டை இந்த அரசாங்கம் செய்து தர வேண்டும். எங்களுடைய பிரதேசம் உங்களுக்கு தெரியும், 30 ஆண்டுகளுக்கு மேலாக யுத்தம் நடந்த பிரதேசம். இந்த நாட்டிலே தென்பகுதியிலே வாழுகின்ற மக்கள் எதிர்கொள்ளுகின்ற அதே பிரச்சனைகள் நாங்களும் எதிர்கொள்ளுகின்றோம். அது பொருளாதார பிரச்சனை. குறிப்பாக வடகிழக்கிலே வாழுகின்ற மக்கள், தென்பகுதியிலே வாழுகின்ற மக்கள் ஒரு நாடு என்ற வகையிலே நாங்கள் எல்லோரும் இலங்கையர்களாக அந்த பொருளாதார பிரச்சனைகளை இன்றும் எதிர்கொண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் வடக்கு கிழக்கிலே வாழுகின்ற மக்கள், ஏனைய மக்கள், இந்த நாட்டினுடைய ஏனைய பகுதியிலே வாழுகின்ற மக்கள் படுகின்ற பொருளாதார பிரச்சனைக்கு மேலதிகமாக இந்த கொடிய யுத்தத்தாலே அவர்களுடைய அனைத்து சொத்துக்களும் அழிக்கப்பட்டு
பல தடவைகள் இடம்பெயர்ந்து தங்களுடைய அனைத்து வளங்களையும் இழந்த மக்கள் இரட்டிப்பான பொருளாதார பிரச்சனைக்கு முகம் கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் கடந்த 70 வருடங்களுக்கு மேலாக தங்களுடைய உரிமைக்காக தாங்களும் இந்த நாட்டிலே சம மனிதர்களாக நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக ஆரம்பத்திலே அகிம்சை வழியாகவும் அவர்கள் கொடுமையாக அடக்கப்பட்ட போது அவர்கள் ஆயுத ரீதியாகவும் இங்கிருந்த அரசுக்கு எதிராக போராடினார்கள். அந்த போராட்டத்தை இருந்த அரசாங்கங்கள் பயங்கரவாதம் என்று கூறினாலும் அடிப்படையிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் தங்களுடைய அரசியல், பொருளாதார, சமூக உரிமைக்காக போராடினார்கள் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது அந்த யுத்த காலம் முடிவடைந்து விட்டது. ஒரு காலத்திலே இலங்கையின் தென்பகுதியில் சிங்கள இளைஞர்கள் இந்த நாட்டினுடைய அரசியல் கலாச்சாரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆயுதமேந்தி போராடினார்கள். அந்த ஆயுதமேந்தி போராடிய இளைஞர்கள் வடக்கிலே அந்த நேரத்திலே இருந்த விடுதலை இயக்கங்களோடு, தங்களுடைய கொள்கையோடு ஒத்துப்போகக்கூடிய விடுதலை இயக்கங்களோடு, பொது உடைமை பேசிய விடுதலை இயக்கங்களோடு சுமூகமான உறவை வைத்திருந்தார்கள். தெற்கிலே போராடிய ஆயுத இயக்கங்கள் வடக்கு மக்களுடைய பிரச்சனையை ஏற்றிருந்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். இப்போது நீங்கள் அதை என்ன பெயரில் அழைத்தாலும் அந்த போராட்டத்தை நீங்களும் ஏற்றிருந்தீர்கள். அந்த ஆயுத போராட்டத்தை நடத்திய தென்பகுதி மக்கள் அல்லது தென்பகுதி இளைஞர்கள் இன்று இங்கு அரசாங்கமாக இருக்கிறார்கள். ஆகவே எங்களுடைய பிரச்சனையை ஏனைய அரசுகள், கடந்த கால அரசுகள் விளங்கியதிலும் விட உணர்வு ரீதியாக நாங்கள் 2 பகுதியும் அடக்கி ஒடுக்கப்பட்ட அரச இயந்திரத்தாலே அடக்கி ஒடுக்கப்பட்டவர்கள் என்ற வகையிலே புரிய வேண்டிய பெரிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. அந்த வகையிலே எங்களுடைய பொருளாதாரம் என்பது, தமிழ் மக்களுடைய பொருளாதாரம் என்பது முற்றாக அளிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் அதற்கு பிறகு 16 ஆண்டு, கிட்டத்தட்ட 16 ஆண்டுகளை நாங்கள் கடந்திருக்கிறோம். இந்த 16 ஆண்டுகளிலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வாழுகின்ற மக்களுடைய பொருளாதார அபிவிருத்திக்காக கடந்த அரசாங்கங்கள் என்ன செய்திருக்கிறார்கள்? மக்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எவ்வகையான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள்? ஒன்றும் நடைபெறவில்லை. மக்கள் அதே ஏழ்மையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சமுதாயத்திலே காணாமலாக்கப்பட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், அனாதையாக்கப்பட்டவர்கள், அங்கவீனமாக்கப்பட்டவர்கள், இந்த நாட்டில் இருந்து தப்பியோடியவர்கள், இப்படி பல வகையான விசேட தேவைகளுக்கு முகம் கொடுக்கின்ற மக்கள் கூட்டங்கள் இருக்கின்றது. இந்த மக்கள் கூட்டத்தை ஒன்றாக பார்க்கும்போது எங்களுடைய சமுதாயத்திலே 3/1க்கும் மேற்படியான எண்ணிக்கையான மக்கள் தங்களுடைய சொந்த காலிலே தங்களுடைய அன்றாட வாழ்க்கையை நடத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சமுதாயத்தின் 3/1 பகுதி மக்கள் ஏனையவர்களுடைய தயவிலே வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த சமுதாயம் எப்படி ஒரு ஆரோக்கியமான சமுதாயமாக இருக்க முடியும்? இவ்வாறான ஒரு சூழலிலே இப்போது எங்களுடைய மக்கள் கடந்த ஜனாதிபதி தேர்தல், அதனைத் தொடர்ந்து வந்த பாராளுமன்ற தேர்தல், அவர்கள் இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும், கடந்த அரசாங்கங்கள் நம்பிக்கை இழந்திருந்த மக்கள் ஒரு புதிய அரசாங்கம் வரும்போது இந்த அரசாங்கம் கடந்த கால தவறுகளை செய்யாது என்ற அந்த நம்பிக்கையிலே தங்களுடைய ஆதரவை இந்த அரசாங்கத்துக்கு வழங்கினார்கள். இந்த 6 மாத காலத்திலே அல்லது 7 மாத காலத்தில் இந்த அரசாங்கத்தால் பெரியொரு மேஜிக்கை செய்யலாம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எங்களுடைய இந்த பொருளாதாரத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட மக்கள்,
தங்களுடைய சொந்த காலிலே தாங்கள் உழைத்து வாழ்வதற்கான அடிப்படையான ஏற்பாடுகளை இந்த அரசாங்கம் செய்யும் என்று அவர் எதிர்பார்த்தார்கள். பணம் இல்லாமல், பாரிய நிதி இல்லாமல் மக்களுக்கு செய்யப்படக்கூடிய பல விடயங்கள் தவறவிடப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு எங்களுடைய மக்கள், இடம்பெயர்ந்த மக்கள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு தங்களுடைய கிராமங்களுக்கு வரும்போது அவர்களுடைய காணிகள் வன இலாகா சுவீகரித்திருக்கின்றது. தங்களுடைய வயல் நிலங்களுக்கு செல்ல முடியாமல் இருக்கின்றது. தங்களுடைய குளங்களுக்கு நீர் பெற செல்ல முடியாமல் இருக்கின்றது. தங்களுடைய விவசாய நிலங்களை பயன்படுத்த முடியாமல் இருக்கின்றது. ஜனாதிபதி அவர்களுடைய தன்னுடைய உரையிலே சொன்னார், இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு அங்குல நிலமும் எங்களுடைய தேசிய உற்பத்திக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். எங்களுடைய அங்குல நிலம் அல்ல, ஏக்கர், நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இன்றும் பயன்படுத்தப்படாத நிலங்களாக இருக்கின்றது. ஆகவே நான் மக்கள் பிரதிநிதி என்ற வகையிலே எங்களுடைய மக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் பணம் இல்லாமல், நிதி இல்லாமல் மக்களுக்கு செய்ய வேண்டிய, செய்யப்படக்கூடிய விடயங்களையும் செய்யாமல் இருப்பது மனவருத்தம் அளிக்கின்றது. சில முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது, அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இருந்தாலும் எங்களுடைய மக்கள் சொந்த காலிலே நிற்கக்கூடிய வகையிலே செய்ய வேண்டிய வேலை திட்டங்களை தயவு செய்து நாள்படாமல், நீண்ட காலம் எடுக்காமல் அந்த உதவியை அவர்களுக்கு நீங்கள் செய்யுங்கள். எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு எங்களுடைய மாகாணத்திலே புதிய திட்டங்களை கொண்டு வர வேண்டும். எங்களுடைய மாகாணத்துக்கு இந்த திட்டங்களை, பணத்தை முதலீடு செய்யக்கூடியவர்களை கொண்டு வர வேண்டும். ஆனால் இன்று வரை எங்களுடைய மாகாணத்திலே இன்வெஸ்டர்ஸை கொண்டு வரதுக்காக கொண்டு நிதியை இங்கு மூலதனமாக கொண்டு வந்து உற்பத்தி பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடியவர்களுக்கான எந்த ஒரு அடிப்படை வசதிகளையும் செய்யவில்லை. எங்களுடைய மாகாணத்திலே அங்கு ஒரு திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு, காணி பெறுவதற்கு வருடக்கணக்கில் எங்களுடைய நிர்வாகத்துக்கு பின்னால் வெளிநாடுகளில் இருந்து வருபவர்கள் அலைவதை காணக்கூடியதாக இருக்கிறது. இவ்வாறான முயற்சிகளை அரசாங்கம் தலையிட்டு இங்கு வந்து முதலீடு செய்ய வருபவர்களை ஊக்குவிப்பதற்குரிய எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் இங்கு முன்வைக்கின்றேன். அதே போல அண்மையிலே கடந்த மே 14, 2025 இந்த டெய்லி மிரர் ஆன்லைன் பேப்பரில் ஒரு செய்தியை பார்த்தேன். இந்திய அரசாங்கம் காங்கேசன் துறையில் இருக்கின்ற எங்களுடைய துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதற்கு 62 மில்லியன் கிராண்ட் கொடுப்பதற்கு முன் வந்திருக்கிறது. இந்த 62 மில்லியன் கிராண்ட், இது லோன் இல்லை, ஒரு கிராண்ட், 62 மில்லியன் கிராண்ட் ஃப்ரம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. அந்த கிராண்ட் எடுத்து எங்களுடைய காங்கேசன் துறை வடக்கிலே இருக்கின்ற ஒரு பெரிய துறைமுகம், எந்தவித அடிப்படை வசதியும் இல்லாத ஒரு துறைமுகமாக காணப்படுகிறது. இப்போது அந்த துறைமுகத்திலிருந்து நாகப்பட்டினத்திற்கு ஒவ்வொரு நாளும் பயணிகளை ஏற்றிச் செல்லுகின்ற சிறு கப்பல் ஒன்று செல்கின்றது. அதை விட அங்கே சரக்கு கப்பல் வர முடியாத சூழ்நிலை, அல்லது பெரிய பயணிகள் கப்பல் வர முடியாத சூழ்நிலை. எங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்தியாவோடு நாங்கள் நெருங்கிய பொருளாதார தொடர்புகளை வைத்திருக்கிறோம். இந்த காங்கேசன் துறைமுகத்தை அபிவிருத்தி செய்வதன் மூலம் அந்த துறைமுகத்தினூடாக எங்களுடைய நாட்டுக்கு பெருமளவான அந்நிய செலாவணி வருவதற்கும், அதே போல எங்களுடைய மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கும் அந்த துறைமுகம் உதவியாக இருக்கும். ஆனால் இப்போது நாங்கள் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லப்படுகிறது நீண்ட காலமாக. இப்போது ஹம்பாந்தோட்டையில் இருக்கிற துறைமுகம், அல்லது கிழக்கு மாகாணத்தில் நினைக்கிறேன் ஒரு துறைமுகம் கிழக்கு மாகாணத்திலே கட்டப்பட்டது, பாவனையேற்று காணப்படுகிறது. லோன், கடன் பெற்று கட்டப்பட்ட அந்த 2 துறைமுகங்கள் பாவனை இல்லாமல் இருக்கிறது. ஆனால் பாவனை மிகவும் விரும்பப்படுகின்ற இந்த இந்தியாவுடனும் ஏனைய நாடுகளிலும் எங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய காங்கேசன் துறைமுகத்துக்கு ஒதுக்கப்பட்ட 62 மில்லியன் டாலர், அமெரிக்க டாலர்கள் பயன்படுத்தப்படாமல் ஃபீசிபிலிட்டி என்ற போர்வையிலே இழுத்தடிக்கப்படுவது ஒரு எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு ஒரு மிகவும் மோசமான பாதிப்பை கொண்டு வரும்.
இவ்வாறான சூழ்நிலையிலே கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஒரு சில விடயங்களை நான் முன்வைக்க விரும்புகிறேன். எங்களுடைய மக்கள் இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கு ஊடாக எனக்கு முதல் பேசிய கௌரவ உறுப்பினர்கள் சொன்னார்கள், எங்களுடைய வீதிகள், தென்பகுதியில் இருக்கின்ற கிராம வீதிகள், கிராம மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை பற்றி சகோதரர்கள் சொன்னார்கள். அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னதை போல உங்களுக்கே இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது 30 வருட யுத்தத்திலே பாதிக்கப்பட்ட எங்களுடைய கிராமங்களுடைய வீதிகளை பற்றி சற்று சிந்தித்து பாருங்கள். இந்த வீதிகள், கால்வாய்கள், விளையாட்டு மைதானங்கள், இப்படி பல மக்களுக்கு சேவை வழங்கக்கூடிய நிறுவனமாக இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தற்போது நடைபெற்றது. அந்த தேர்தலிலே நாங்கள் வடகிழக்கிலே தமிழ் பேசுகின்ற மக்கள் எங்களுக்கு பாரிய ஆதரவை தந்திருக்கிறார்கள். ஆனால் இப்போது இருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முறை, இந்த முறைமை 60க்கு 40 என்கின்ற இந்த தேர்தல் முறைமை என்பது தனியொரு கட்சிக்கு ஆட்சி அமைக்க முடியாத சூழல் இருக்கிறது. ஆகவே வெற்றி பெற்றவர்கள் வட்டார ரீதியாக தனிப்பெரும்பான்மை பெற்றிருந்தாலும் கூட சபையிலே பெரும்பான்மை பெற முடியாத சூழல் அங்கு காணப்படுகிறது. ஆகவே சேர்ந்து இயங்கக்கூடிய சக சுயேட்சை குழுக்கள் அரசியல் கட்சிகளோடு சேர்ந்து தங்களுடைய பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களுக்குரிய அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கு நாங்கள் முயற்சி செய்கின்றோம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக 15ஆம் தேதி நடைபெற்ற ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே சொல்லதாக இந்த பத்திரிகையில் சொல்லப்படுகிறது. நான் மிகவும் மதிக்கின்ற ஒரு அமைச்சர், நீண்ட காலமாக ஒரு போராளியாக இருந்தவர், இன்றைக்கும் அவரிடம் மதிப்பு மரியாதை இருக்கின்றது. அவர் சொன்னதாக இந்த மாலைக்கதிர் என்ற செய்தி பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகின்றது. அந்த செய்தியில் எதிர்க்கட்சிகள் நிறுவும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு நிதி ஒதுக்கீடு இல்லை. யார் சொன்னது? எங்களுடைய சபை முதல்வர் கௌரவ சகோதரர் பிமல் ரத்நாயக் அவர்கள். எங்களுக்கு ஒரு மிகவும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் மிகவும் மதிக்கப்படுகின்ற ஒரு அமைச்சர். நான் மாத்திரமில்லை, மக்கள், தமிழ் மக்களும் அவரை மதிக்கிறார்கள். ஏன் இப்படியான ஒரு செய்தியை அவர் சொன்னார்? இந்த நாட்டிலே நீங்கள் பல கட்சி ஆட்சி முறைமை இல்லாமல் ஒரு கட்சி ஆட்சி முறைமைக்கு போக எத்தனிக்கிறீர்களா? அதற்குரிய பதிலை அவர் இங்கு இல்லாவிட்டாலும் சொல்ல வேண்டும் என்று நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். எதிர்க்கட்சி சூழ்ச்சி திட்டங்கள் மூலம் எதிர்க்கட்சியினால் நிறுவப்படும் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு அரசாங்கம் நிதி ஒதுக்கீடு செய்யாது. உள்ளூராட்சி மன்றங்களில் பணியாற்றும் பணியாளர்களுக்கான சம்பள கொடுப்பனவுகள் மட்டும் வழங்கப்படும். வேறு விடயங்களுக்காக நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாது. அரசாங்கம் தயாரில்லை. சிறு சிறு குழுக்கள் ஒன்றிணைந்து ஆட்சியை நிறுவுவதற்கு மக்கள் ஆணை அளிக்கவில்லை. ஒன்றிணைந்து ஆட்சியை ஜனநாயகத்துக்கு விரோதமானது அல்ல. இப்போது இருக்கின்ற இந்த தேர்தல் முறை சிறு சிறு குழுக்களும் சேர்ந்து ஆட்சி அமைக்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்கள் இதை சொன்னாரா என்றது முதல் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். பத்திரிகையிலே வந்திருக்கிறது. அப்படி சொல்லி இருந்தால் நீங்கள் எங்கள் எல்லோரையும் மரம் மருந்த செய்திருக்கின்றீர்கள். நாங்கள் அதே போல வேறு சில அமைச்சர்கள் சொன்னதாக எங்களுடைய பிரதேசங்களிலே நாங்கள் கசிப்பு கொடுத்து வென்றதாக. இலங்கை தமிழரசு கட்சி போதைக்கு எதிரான ஒரு கட்சி என்பதை நான் மீண்டும் இந்த இடத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு சிலர் சில நேரத்தில் அந்த தவறை செய்திருக்கலாம். ஆனால் கட்சி என்ற அடிப்படையிலே நடைபெறவில்லை என்பதை நான் உறுதியாக இந்த சந்தர்ப்பத்திலே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் இனவாதம் பேசவில்லை. இனவாதம் பேசியதாக சொன்னார்கள். நாங்கள் எங்களுடைய இனத்தின் இருப்பை பற்றி மாத்திரம்தான் பேசுகின்றோம். நாங்கள் இனவாதம் பேசவில்லை. நாங்கள் எங்களுடைய இனம், நாங்கள் தமிழ் பேசுகின்ற மக்கள் ஒரு தேசிய இனம் என்று சொல்லுகின்றோம். எங்களுக்கான ஒரு தாயாம் இருக்கு என்று சொல்லுகின்றோம். நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உரித்தானவர்கள் என்று சொல்லுகின்றோம். நாங்கள் எங்களுடைய பிரச்சனையை பேசும்போது
அது இனவாதமாக காட்டப்படுகிறது. நாங்கள் காணாமல் போனவர்களை தேடும்போது அது இனவாதமாக காட்டப்படுகிறது. 16 ஆண்டுகளுக்கு முதல் நடந்த யுத்தத்திலே ஆயிரக்கணக்கானவர் கொல்லப்பட்டதை நினைவு கூறும்போது அது இனவாதமாக காணப்படுகிறது. Honorable P. Satyalingam, your time is இந்த up. Can you இடத்திலே please conclude? தயவு செய்து 2 நிமிடங்கள் மேலதிகமாக கேட்கிறேன். இந்த இடத்திலே பட்லந்தை தொடர்பாக நாங்கள் பேசும்போது நாங்கள் எங்களை ஆதரவை சொன்னோம். குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று சொன்னோம். கௌரவ பிமல் ரத்நாயக்கா பேசும்போது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. தன்னுடைய தோழர்கள் கொல்லப்பட்டதையும் சித்திரவதை செய்யப்பட்டதையும் நினைத்து அவருக்கு கண்ணில் கண்ணீர் வந்தது. நாங்கள் இந்த 30 வருட யுத்தத்திலே நான் என்னை போன்றவர்கள் என்னுடைய வயதில் உள்ளவர்கள் எங்களுக்கு முன்னாலே கண்ணாலே பல கொலைகளை கண்டிருக்கிறோம், பல குண்டுவெடிப்புகளை கண்டிருக்கிறோம், எங்களுடைய குடும்ப உறவினர்களை இழந்திருக்கிறோம், எங்களுடைய சகோதரர்கள் காணாமல் பட்டிருக்கிறார்கள். அவர்களை பற்றி பேசும்போது அது இனவாதம் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் பேசும்போது அது சகோதரத்துவம் மனித உரிமைக்கு எதிராக பேசுகின்றோம். ஆனால் நாங்கள் பேசும்போது அந்த உரிமை மறக்கப்படுகிறது. ஆகவே நாங்கள் குறிப்பாக இப்போது இருக்கின்ற NPP அல்ல JVP என்ற இந்த அரசாங்கம் எங்களைப் போல பல கஷ்டங்களுக்கு ஊடாக வந்த நீங்கள் மற்றவர்களுடைய துன்ப துயரங்களை அறியக்கூடிய அந்த திறன் உங்களுக்கு இருக்கின்றது. நீங்களும் அதே பிழையை தொடர விரும்புவீர்களாக இருந்தால் கட்சி அரசியல் வாக்கரசியல் எல்லாத்தையும் விடுங்கள். இது எங்களுடைய நாடு. இங்கிருக்கின்ற வாழுகின்ற மக்கள் எல்லோரும் சமனாக நடத்தப்பட வேண்டும். அதற்காகத்தான் இந்த போராட்டம் நடைபெற்றது. நாங்கள் இலங்கையர்களாக பொருளாதாரத்திலே மேம்பட்டவர்களாக இந்த நாட்டிலே வாழ வேண்டுமாக இருந்தால் நீங்களும் புறந்தள்வீர்களாக இருந்தால் நீங்களும் இதை இனவாதமாக பார்ப்பீர்களாக இருந்தால் இந்த நாடு ஒரு நாளும் ஒரு அடியேனும் முன்னோக்கி செல்ல முடியாது என்பதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.